வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக 45 கோடி ரூபாய் நிதி அமெரிக்கா அறிவிப்பு. தமிழகத்தில் கொரோனா பாதித்தவர்கள் எண்ணிக்கை 1323ஆக உயர்வு. சென்னையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 233ஆக அதிகரித்தது. நாடு முழுவதும் வரும் 20ஆம் தேதி முதல் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் இயங்கும். மத்திய அரசு அறிவிப்பு. அமெரிக்காவில் உச்சக்கட்டத்தில் கொரோனா தொற்று. 24 மணி நேரத்தில் 4500 பேர் உயிரிழப்பு. உலகில் கொரோனாவுக்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 1,54,000 கடந்தது. 22,48,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு. சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் தவிக்கும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் தலா 1000 ரூபாய் நிவாரணம். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 13,703ஆக உயர்வு. 457 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக இந்தியாவுக்கு 45 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருகிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் அனைத்து நாடுகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவுக்கு 45 கோடியே 20 லட்சம் ரூபாயை மருத்துவ நிதியாக அமெரிக்கா வழங்கியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் கொரோனா பரவல் தடுப்பு மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக இந்த நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கும் அமெரிக்கா கொரோனா தடுப்பு நிதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1007 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 23 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் மத்திய சுகாதார அமைச்சக இணை செயலாளர் திரு லாவ் அகர்வால் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 13,703ஆக உயர்ந்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த திரு லாவ் அகர்வால், நேற்று ஒரே நாளில் புதிதாக 1007 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 23 பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் கூறினார். இதனால் நாடு முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 457ஆக உயர்ந்துள்ளது. கொரோனா பரிசோதனைகளை தீவிரப்படுத்தியுள்ள நிலையிலும் பாதிப்பில் 40% குறைந்துள்ளது என்றும், கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டவர்களுக்கும் இறப்புகளுக்கும் இடையிலான விகிதம் 80 இருந்து 20ஆக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 5 லட்சம் விரைவு பரிசோதனை கருவிகள் மாநிலங்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளதாகவும், கொரோனாவுக்கு தடுப்பூசியை உருவாக்கும் நடவடிக்கையை விரைவுபடுத்துவதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிசிஜி, பிளாஸ்மா சிகிச்சை, மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ் ஆகியவற்றின் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு லாவ் அகர்வால் கூறினார். ஊரடங்கு அமல்படுத்துவதற்கு முன்னதாக முதல் 3 நாட்களில் கொரோனா பாதிப்பு இரட்டிப்பானது என்றும், அதன் பின்னர் கடந்த 6 நாட்களில் கொரோனா பாதிப்பு விகிதம் இரட்டிப்பாகியுள்ளதாகவும் தெரிவித்த திரு லாவ் அகர்வால், இது 19 மாநிலங்களில் அதிகமாக உள்ளதாக கூறினார். இந்தியாவில் 1,73,000 தனிமைப்படுத்தப்பட்ட படுக்கைகள், 21,800 ஐசியு படுக்கைகள் கொண்ட 1919 பிரத்யேக கொரோனா மருத்துவமனைகள் தயார் செய்யப்பட்டுள்ளன என்றும், கொரோனாவை கட்டுப்படுத்துவதில் கேரளா முன்னிலை வகிக்கிறது என்றும் திரு லாவ் அகர்வால் கூறினார்.
உலக மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரசுக்கு சர்வதேச அளவில் இதுவரை 1,54,000த்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர். சீனாவில் தோன்றிய கொரோனா வைரஸ் அனைத்து கண்டங்களிலும் ஊடுருவி உலக மக்களை அச்சுறுத்தி வருகிறது. இதனால் நோய் பரவுவதை கட்டுப்படுத்த உலக நாடுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. ஐரோப்பிய நாடுகளில் கொரோனா தாக்கம் குறைந்து வரும் நிலையில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் உயிரிழந்தோர் எண்ணிக்கையில் அமெரிக்கா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. அங்கு இதுவரை 37,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சர்வதேச அளவில் கொரோனா நோய் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,54,000 கடந்தது. பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கையும் 22,48,000 கடந்துள்ளது. 5,70,70,000த்திற்கும் மேற்பட்டோர் நோயில் இருந்து மீண்டுள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்றால் அமெரிக்காவில் நேற்று மட்டும் 4,500 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகில் கொரோனாவால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அங்கு இறப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுவரை 34,641 பேர் கொரோனா தொற்றால் இறந்துள்ளதாக ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக நியூயார்க் மாகாணத்தில் மட்டும் 12,000 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அதிகபட்சமாக 4,491 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இதுவரை 6,78,210 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. நோய் தொற்றில் இருந்து 57,844 பேர் குணமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மேலும் 56 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1,323ஆக அதிகரித்துள்ளது. கொரோனாவுக்கு தமிழகத்தில் இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று வரை கொரோனா வைரஸ் தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 1,267ஆக இருந்தது. இந்நிலையில் மேலும் 56 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 11 பேருக்கு கொரோனா உறுதியானதால் பாதிப்பு 233ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இதுவரை 1,323 பேர் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா வைரசுக்கு இதுவரை 15 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டோர் பட்டியலில் சென்னை 233 பேருடன் முதல் இடத்தில் உள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை விவரங்களை மாவட்ட வாரியாக தற்போது காண்போம். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் பட்டியலில் சென்னை முதல் இடத்தில் உள்ளது. சென்னையில் ஒரே நாளில் 11 பேருக்கு தொற்று உறுதியானதை அடுத்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 233ஆக உயர்ந்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 127 பேருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் 80 பேருக்கும், ஈரோட்டில் 70 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 66 பேருக்கும், திருநெல்வேலியில் 60 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உள்ளது. செங்கல்பட்டு மற்றும் நாமக்கல்லில் தலா 50 பேருக்கும், திருச்சி, திருவள்ளூரில் தலா 46 பேருக்கும் கொரோனா பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை மற்றும் தேனியில் தலா 44 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கரூரில் 42 பேருக்கும், நாகப்பட்டினத்தில் 40 பேருக்கும் கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டையில் 39 பேருக்கும், தஞ்சாவூரில் 35 பேருக்கும், விழுப்புரம் மற்றும் தூத்துக்குடியில் தலா 26 பேருக்கும் கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. சேலத்தில் 24 பேருக்கும், வேலூர் மாவட்டத்தில் 23 பேருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. திருவாரூரில் 22 பேருக்கும், கடலூரில் 20 பேருக்கும், திருப்பத்தூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் தலா 17 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் 16 பேருக்கும், தென்காசியில் 14 பேருக்கும், திருவண்ணாமலையில் 12 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சிவகங்கையில் 11 பேருக்கும், ராமநாதபுரத்தில் 10 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீலகிரியில் 9 பேருக்கும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 8 பேருக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 பேருக்கும், அரியலூர் மாவட்டத்தில் 2 பெரம்பலூர் மாவட்டத்தில் 1 கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் கொரோனா பாதிப்புகள் ஏற்படவில்லை என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
சத்தீஸ்கர் மாநிலத்தில் ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் 1 மாதத்திற்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் ரேஷன் கார்டு இல்லாத ஏராளமானோர் உணவுக்கு வழியின்றி அவதிப்பட்டு வந்தனர். இதனை கருத்தில் கொண்டு ரேஷன் கார்டு இல்லாதவர்களுக்கும் 1 மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் இலவசமாக வழங்கப்படும் என மாநில அரசு அறிவித்துள்ளது. மேலும் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு 2 மாதங்கள் இலவசமாக பொருட்கள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டதில் அவருக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்று தெரியவந்துள்ளது. கொரோனா பரிசோதனைக்காக தென்கொரியாவில் இருந்து 1 லட்சம் துரித சோதனை கருவிகள் ஆந்திராவுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. அமராவதியில் உள்ள அலுவலகத்தில் ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இந்த ரேபிட் கிட் மூலம் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. பரிசோதனை முடிவில் அவருக்கு கொரோனா பாதிப்பு இல்லை என்று தெரியவந்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பரிசோதனைக்காக 1 லட்சம் பரிசோதனை கருவிகளை தென்கொரியாவில் இருந்து ஆந்திர அரசு இறக்குமதி செய்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஆந்திர மாநில அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அதன்படி கொரோனா பரிசோதனைகளை அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதால் தென்கொரியாவில் இருந்து 1 லட்சம் துரித சோதனை கருவிகளை ஆந்திர அரசு இறக்குமதி செய்துள்ளது. இந்த பரிசோதனை கருவிகள் சிறப்பு விமானம் மூலம் ஆந்திராவிற்கு கொண்டு வரப்பட்டது. தென்கொரியா நாட்டைச் சேர்ந்த ST பயோசென்சார் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த துரித சோதனை கருவிகள் 10 நிமிடங்களில் முடிவை தெரிவித்துவிடும். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வரும் இந்த கருவிகள் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுவின் ஒப்புதலை பெற்றுள்ளதாக முதலமைச்சர் திரு ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்த துரித சோதனை கருவிகள் இன்னும் 3 அல்லது 4 தினங்களில் ஆந்திர மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று சேரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் வரும் 20ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகள் இயங்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் 2ஆம் கட்டமாக வரும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் கொரோனா பாதிப்பு குறைவாக உள்ள பகுதிகளில் வரும் 20ஆம் தேதிக்கு பிறகு சில கட்டுப்பாடுகளை தளர்த்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. இந்நிலையில் வரும் 20ஆம் தேதி முதல் சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்லும் வாகன போக்குவரத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அவற்றுக்கு சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிப்பது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல என அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸ் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கொரோனா ஊரடங்கு உத்தரவு காரணமாக மதுரை சித்திரை திருவிழா இந்த ஆண்டு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மதுரை சித்திரை திருவிழா தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் சிவாச்சாரியார்களுடன் ஆலோசனை மேற்கொண்டனர். இதனையடுத்து சித்திரை திருவிழாவின் நிகழ்வுகளான கொடியேற்றம், வீதி உலா, பட்டாபிஷேகம், திக்விஜயம், தேரோட்டம் ஆகியவை ரத்து செய்யப்பட்டுள்ளன. திருக்கல்யாண சம்பிரதாயங்கள் மட்டும் அன்றாடம் நடக்கும் நித்திய பூஜைகளுடன் மே 4ஆம் தேதி காலை 9:05 முதல் 9:29 மணிக்கு நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருக்கல்யாண சம்பிரதாய நிகழ்வுகளை www.madurai-meenakshi.org என்ற இணையதளத்தில் நேரலையில் காணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக 2000 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 1800 பேருக்கான முடிவுகளில் ஒருவருக்கு மட்டும் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 127 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு ESI மருத்துவமனையில் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதில் இதுவரை 26 பேர் முழுமையாக குணமடைந்து வைரஸ் பாதிப்பு இல்லை என்று உறுதி செய்யப்பட்டு வீட்டு கண்காணிப்பில் இருக்க அறிவுறுத்தி டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 101 பேர் ESI மருத்துவமனையில் இருக்கிறார்கள். கடந்த 3-4 நாட்களாக
அந்த பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு யாரேனும் இதுபோன்று வைரஸ் அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை மிக தீவிரமாக பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுமார் 2000 பேருக்கு சாம்பிள் எடுக்கப்பட்டது. இன்றைய தேதியில் 1800 பேருக்கு டெஸ்ட் ரிசல்ட் வரப்பட்டிருக்கிறது. 1800 பேருக்கு வரப்பட்டதில் ஒருவருக்கு மட்டும் பாசிட்டிவ் இருப்பதாக வரப்பட்டு அவர்களும் இஎஸ்ஐ மருத்துவமனையில் கண்காணிப்பில் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 210 பேருக்கான அந்த டெஸ்ட் ரிசல்ட் வர வேண்டியது இருக்கிறது. திருவள்ளூர் அருகே முன்விரோதம் காரணமாக இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த புனப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் அசோக். இவர் நேற்று காய்கறி விற்பனை செய்ய மினி வேனில் சென்றிருந்தார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் வாகனத்தில் அமர்ந்திருந்த அசோக்கை கத்தியால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்த அவரை அங்கிருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தால் அனைவரும் கலைந்து சென்றனர். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி ஊரடங்கு உத்தரவால் வெறிச்சோடி காணப்படுகிறது. 25 நாட்களுக்கும் மேலாக கடைகள் அடைக்கப்பட்டிருப்பதால் உதவித்தொகை வழங்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரியில் ஆண்டுதோறும் ஏப்ரல் 15ஆம் தேதி கோடை சுற்றுலா சீசன் தொடங்குவது வாடிக்கை. ஆனால் தற்போது கொரோனா அச்சுறுத்தலால் ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் சுற்றுலா பயணிகள் வருகையின்றி கன்னியாகுமரி வெறிச்சோடி காணப்படுகிறது. அனைத்து கடைகளும் கடந்த 25 நாட்களுக்கும் மேலாக அடைக்கப்பட்டிருப்பதால் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் உணவுக்கு வழியின்றி தவித்து வருகின்றனர். எனவே தங்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் வங்கி ஏடிஎம்களில் கைகளை தூய்மையாக வைத்துக் கொள்ள உதவும் சானிடைசர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா வைரஸில் இருந்து தற்காத்துக் கொள்ள கைகளை அடிக்கடி கழுவுவது அவசியம் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பொதுத்துறை வங்கி ஏடிஎம்களில் சானிடைசர், சோப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. பொதுமக்கள் மூலம் கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டும் வங்கிகள் நெருக்கடியான இந்த நேரத்தில் கூட வாடிக்கையாளர்களின் நலனை கருத்தில் கொள்வதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதே நிலை தொடர்ந்தால் வங்கி ஏடிஎம் மையங்கள் மூலம் கொரோனா வைரஸ் பரவக்கூடும் என்றும் அச்சம் தெரிவிக்கின்றனர். 1000 பேர் பணம் எடுக்கிறாங்க. அதில் எதையுமே தண்ணி எதுவுமே வைக்காமல் அப்படியே வச்சு நாங்கள் கம்ப்யூட்டர் தர முடியும். அந்த நோய் எங்களுக்கு பரவத்தானே செய்யும் சார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் அதை கேட்டால் நாங்கள் வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 1000 பேர் பணம் எடுக்கிறாங்க, அதே கையில் நாங்கள் ஓட்டுறோம். நாங்கள் வீட்டிலலாம் தண்ணி வைக்க சொல்கிறீங்க, அந்த இதை எடுக்கிறாங்கல்ல. கோடை காலம் காரணமாகவும் கொரோனா தொற்று அச்சத்தால் அடிக்கடி கை கழுவ வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாலும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து சூழலியல் பொறியாளர் திரு பிரபாகரன் கூறும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்கு கையை அடிக்கடி கழுவுங்க, சோப் போட்டு கழுவுங்க, 1 to 2 நிமிடம் வரை கையை நன்கு கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு மருத்துவர்கள் அறிவுரை செய்கிறார்கள். அப்படி ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 3 to 4 தடவை கை கழுவுறோம். அப்போ ஒரு நிமிடம் அந்த டேப்பை திறந்துருக்கிறதுனால எவ்வளவு தண்ணி வெளியே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் டேப்பை நீங்கள் திறந்து வைக்கிறதுனால உங்களுக்கு 6 லிட்டர் தண்ணீர் அதுலேருந்து வெளியே போகுது. அப்போ நீங்கள் கையை 2 நிமிஷம் கழுவும் போது அந்த 2 நிமிஷமும் அந்த டேப் திறந்தே இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10 to 12 லிட்டர் நீரை நீங்கள் வீணாக்குறீங்க அப்படின்றது அர்த்தம். ஆக நாம் என்ன செய்யணும்னா, கைகளை கழுவும் பொழுது கையை ஈரமாக்குற அளவுக்கான அந்த தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு குழாயை மூடி விட வேண்டும். ஃபைனலாக உங்கள் கையை கழுவும் போது அந்த கடைசி அந்த 10 வினாடிகள் நீங்கள் டேப்பை திறந்தா போதும். ஆக நீங்கள் 2 நிமிஷமும் நீங்கள் அந்த டேப்பை திறந்துருக்கணுன்றது கிடையாது. ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அந்த டேப்லேருந்து தண்ணி வந்தால் போதும். மீதி நேரங்களில் டேப்பை மூடிட்டு நீங்கள் கைகளை கழுவுறது அட்வைசபிள்.
கை கழுவும் போது எப்படி தண்ணீரை வந்து சிக்கனமாக பயன்படுத்துவதன் மூலமாகவும் ஆர்ஓ தண்ணீர்லேருந்து வரக்கூடிய அந்த ஆர்ஓ ரிஜெக்டை வந்து துணி துவைப்பதற்காக அந்த வாஷிங் மிஷினில் பயன்படுத்துவதனாலும் அந்த வாஷிங் மிஷின் தண்ணீரை வந்து மறுபடியும் மறுசுழற்சி செஞ்சு டாய்லெட் ஃப்ளஷிங்க்கு பயன்படுத்துவதன் மூலமாகவும் கிட்டத்தட்ட 200 லிட்டர் தண்ணீரை ஒரு நாளைக்கு நம்மால் சேமிக்க முடியும் என்ற ஒரு பட்சத்தில் இதை அனைவரும் வந்து பின்பற்ற வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பல்வேறு ஆன்லைன் சேவைகள் மற்றும் வணிக வளாகங்கள் மூடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் தேவைகளை சிறிய மளிகை கடைகளே பூர்த்தி செய்து வருகின்றன. பெரும் வணிக வளாகங்கள் மூலமாகவும் சூப்பர் மார்க்கெட்டுகள் மூலமாகவும் வர்த்தகங்கள் நடைபெற்று வருவது நவீன வாழ்வின் அங்கமாக இருந்தது. வணிக கலாச்சாரம் எவ்வளவு மாறினாலும் இக்கட்டான தருணத்தில் நம்மை ஆபத்தில் இருந்து காப்பாற்றுவது நம் வீட்டின் அருகில் இருக்கும் சின்னஞ்சிறு மளிகை கடைகள்தான். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பெரிய நிறுவனங்கள் முதல் சிறு குறு தொழில்கள் வரை முடங்கியிருப்பதால் மக்களிடையே பணப்புழக்கம் கணிசமாக குறைந்துள்ளது. இத்தகைய சூழலில் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி செய்து சேவை நோக்கத்துடன் செயல்பட்டு வருவது சிறிய மளிகை கடைகள்தான். என்னதான் மக்கள் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு ஆன்லைன் பையிங்கில் போனால் கூட ஸ்டில் நவ் பீப்புள் வந்து நேரடியாக வந்து தங்களுக்கு தேவையான குவாலிட்டியை ரீசனபிள் ப்ரைஸாக கம்பேர் பண்ணி தான் ஆன்லைனில் வாங்குவாங்க ஒழிய பேஸ் வந்து நாங்கள் தான் இல்லை சில நேரம் பேஸ் ஆன்லைனாக இருக்கலாம். பட் அட் த சேம் டைம் இப்போ வந்து இந்த மளிகை பொருளோட முக்கியத்துவத்தை ஜனங்க உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இம்யூனிட்டி பவரை கூட்டுறதுக்காக எல்லாருமே கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். அதில் மில்லட்ஸ் ஆகட்டும் எதாகட்டும் வாட் எவர் இட் மேபி, பீப்புள் வந்து பிராண்டுக்கு பின்னாடி போகாதீங்க, குவாலிட்டிக்கு பின்னாடி போங்க. நீங்கள் பிராண்டுக்கு பின்னாடி போக போக எல்லோரும் பிராண்டை தான் உருவாக்க பார்க்குறாங்க ஒழிய குவாலிட்டி யாரும் உருவாக்க பார்க்கல. ஆனால் இப்போ ஒரு ஆல்டர்னேட்டிவாக பிராண்டுக்கு இல்லாதனால ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்டோட சேல்ஸ் கூடியிருக்கு, ஜனங்களுக்கு ரேட்டும் கம்மியாக கிடச்சிருக்கு. அவங்களோட முக்கியத்துவம் இப்போ எல்லாருமே தெரிஞ்சிருச்சு. சிறிய சிறிய பொருட்களாக ஒரு வாரத்திற்கு தேவையான பொருட்களை மளிகை கடையில்தான் வாங்க முடியும் என பொதுமக்கள் கூறுகின்றனர். பெரிய பெரிய மால்ஸில் பெரிய பெரிய இந்த ஷாப்பிங் மால்ஸில் போயிட்டோ இல்லைன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம வாங்கக்கூடிய பொருள் வந்து அவங்க கொடுக்குற மினிமம் தான் வாங்க முடியும். 1 கிலோன்னா 1 கிலோ தான். அது மாதிரி நிலமையில் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனையோ பேர் மக்கள் இன்றைக்கி இருக்கிற நிலமையில் அந்த 100 கிராம் வாங்கலாமா 50 கிராம் வாங்கலாமான்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் வந்து இந்த கடைங்களில் நிற்கும்போது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் மக்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்ச்சியே ஆகிடுதுன்னு நினைக்கிறேன். எல்லாம் நம்ம வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு தான் போகணும், அப்படி போய் அங்கே போய் நின்றுட்டு சூப்பராக காடை கொடுத்துட்டு போட்டுன்னு வெளில வரணுன்றதை போயிட்டு இன்றைக்கி கடையில் நின்று நம்ம கிட்ட காசை வச்சு வாங்குறோம் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பெரிய சமாச்சாரம். மாலுக்கு போனீங்கனால மினிமம் அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போடுறாங்க. அதில் ஒரு பொருள் வாங்கினாலும் மினிமம் ஒரு 100 ரூபாய் கம்மி இல்லாமல் இருக்காது பொருள். இங்கே வந்தோன்னா 50 கிராம் 100 கிராம் 200 கிராம் இந்த பொருளை வாங்கலாம். நீங்கள் இதே மாலுக்கு போய்ட்டு 200 ரூபா 100 ரூபா பொருள் வாங்க முடியாது. அதுக்கு வாங்கினாலும் ஜிஎஸ்டியோ அதுக்கு கவர் வேறு தனியாக பாயிட்டு வரும். ஆன்லைன் உலகத்தில் பொருட்களை வாங்க பலர் போட்டி போட்டாலும் நடுத்தர கீழ்த்தட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது சில்லறை மளிகை கடைகள்தான் என்பதை நிதர்சனம். நெல்லையில் பொதுமக்கள் ஊரடங்கை மீறி வாகனங்களில் அதிக அளவில் வெளியே செல்கின்றனர். மாநகராட்சி அறிவிப்பை மீறி வெளியே வருவோருக்கு அபராதமும் விதிக்கப்படுகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். அவரிடம் கேட்கலாம். செல்வராஜ் வணக்கம். ஊரடங்கை மீறும் வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் எந்த மாதிரியான தண்டனைகளை தருகிறார்கள்? இதுகுறித்து விரிவா சொல்லுங்க. நிச்சயமாக கார்த்திகா, கடந்த மார்ச் 24 முதல் தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு 144 தடை உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக திருநெல்வேலி மாநகர பகுதியில் மற்றும் மாவட்ட பகுதிகளில் வந்து 144 தடை உத்தரவுகளை மீறி திரளான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அடிக்கடி வெளியே வருவதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களுக்கு குறிப்பாக திருநெல்வேலி மாநகராட்சியில் முதல் முறையாக 3 விதமான ஒரு அட்டை என்பது வழங்கப்பட்டுள்ளன. இந்த 3 விதமான அட்டை என்பது பச்சை நிற அட்டை வந்து திங்கள் மற்றும் வியாழக்கிழமை என்றும், ஊதா நிற அட்டை வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளி என்றும், பிங்க் கலர் வந்து புதன் மற்றும் சனிக்கிழமை என்றும் இது மாதிரி அட்டைகள்
வழங்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் இந்த அட்டைகள் இல்லாமல் அந்தந்த கிழமைகளில் இந்த அட்டைகள் இல்லாமல் வெளியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் அறிவித்திருந்த சூழ்நிலையிலும் இன்று அதேபோல் தங்கள் கைகளில் எந்தவித அட்டையும் இல்லாமல் திரளான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை திருநெல்வேலி மாநகராட்சி சார்பாக அவர்களை ஒவ்வொருவர்களையும் தங்கள் கைகளில் இதே மாதிரி இந்த அட்டைகள் உள்ளதா, ஏனென்றால் மாநகராட்சி நிர்வாகம் கொடுத்துள்ள அட்டைகள் தங்களிடம் இருந்தால் மட்டும் அவர்கள் தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களான காய்கறி மற்றும் பலசரக்கு வாங்குவதற்கான அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்றபடி அதே மாதிரி வேறு ஏதாவது அந்த மாதிரி அட்டைகள் இல்லை என்றால் அவர்கள் மீது உடனடியாக இன்று முதல் திருநெல்வேலி மாநகராட்சியில் 100 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்படுவதை நம்ம நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலிருந்து சுமார் நெல்லை மாநகர பகுதியிலான நெல்லை, தச்சநல்லூர், நெல்லை, மேலப்பாளையம், பாளையங்கோட்டை ஆகிய 4 மண்டலங்களில் 5 இடங்களில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பகுதி, ஏனென்றால் சந்தை மார்க்கெட் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இதேபோல ஒரு நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கை என்பது என்னென்றால் மற்ற நாட்கள் என்னென்றால் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என்பது யாருக்குமே அனுமதி கிடையாது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பல்வேறு மற்ற நாட்களில் யாரும் அந்த அட்டைகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் அவர்கள் வெளியே வர முடியும். குறிப்பாக அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் வாங்குவதற்கு தான் வெளியே வரணும். மேலும் மருந்து உள்ளிட்ட மருத்துவமனைக்கு செல்ல வேண்டாலும் அவங்களுக்கு விதிவிலக்கு என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. குறிப்பாக இந்த அட்டை வைத்திருந்தால் மட்டும்தான் காய்கறிகளுக்கும் வாங்குவதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மார்க்கெட்டில் கூறுகிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக மாநகராட்சியோட அதிகாரி இருக்கிறார். ஐயா வணக்கம். தற்போது இன்று முதலாக இது மாதிரி 100 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டது, எப்படியா பண்றீங்க? அதாவது கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கையாக அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. அத்தியாவசிய பொருட்கள் வாங்க வேண்டும் என்ற பட்சத்திலும் மருத்துவ வசதிக்காக மட்டுமே வீட்டை விட்டு அவர்கள் வெளியே வர வேண்டும். அந்த வகையில் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக வெளியே வருவதற்கு வாரத்தில் 2 நாட்கள் என்று ஃபிக்ஸ் செய்யப்பட்டு அதாவது பச்சை, ஊதா, சிவப்பு வண்ண அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அட்டைகள் கொண்டு வரும் பட்சத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அட்டை கொண்டு வராதவர்களுக்கு 100 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டுகிறது. தற்போது இது திருநெல்வேலி சந்திப்பு பேருந்து நிலைய பகுதியில் இதுவரை 100 பேருக்கு இந்த மாதிரி அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாநகராட்சி பகுதியில் எத்தனை இடங்களில் இதே மாதிரி நம்ம அவங்கள அந்த அட்டைகள் குறித்த ஒரு ஆய்வு மேற்கொண்டு வரோம், அவங்களுக்கு ஃபைன் தெரிவிச்சுட்டு வரோங்க? 5 இடங்களில் இந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது திருநெல்வேலி ஜங்ஷன், டவுன், பாளையங்கோட்டை வஉசி மைதானம், அதன்பின் பாளையங்கோட்டை மார்க்கெட் பகுதி ஆகியவற்றில், மேலப்பாளையம் ஆகியவற்றில் இந்த பரிசோதனைகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான நோக்கம் என்னையா? இப்போ இதை மாதிரி வர்றதுக்கான நோக்கங்கள் என்ன? நீங்கள் கலர் அட்டை கலர் அட்டை கொடுப்பது என்பது ஒரே நேரத்தில் அதிக மக்கள் காய்கறி வாங்க வருகிறேன் என்ற பெயரில் வருவதை தடுப்பதுதான் நோக்கம். அதிக கூட்டம் கூடும் பொழுது சமூக இடைவெளி என்பது பின்பற்ற இயலாமல் சென்று விடுகிறது. அதை தடுப்பதுதான் நோக்கம். வாரத்தில் 2 நாட்கள் அவர்கள் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக வெளியே வரலாம். கார்த்திகா, நீங்கள் நேரடியாகவே கேட்டிருப்பீங்க. பொதுமக்களின் கூட்டம் என்பது திருநெல்வேலி மாநகராட்சியில் 144 தடை உத்தரவை மீறி திரளானோர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நம்ம ஏற்கனவே பலமுறை தெரிவித்திருந்தோம். இருந்த போதிலும் இந்த கூட்டங்களை குறைப்பதற்காகவும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக தான் இதே போன்ற 3 விதமான அட்டைகள் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு தற்போது இன்று முதல் இது அமலுக்கு வந்துள்ளது. இனிமேலும் இதுபோல, ஏன்னால் முதல் முறையாக அவர்களை 100 ரூபாய் அபராதம் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. இதே போல தொடர்ந்து அவர்கள் இந்த மாதிரி கலர் விதமான அட்டைகள் இல்லை என்றால் அவர்களும் தொடர்ந்து இவர் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் பொதுமக்கள் ஆகிய நாம் தான் இந்த கொரோனா வைரஸில் இருந்து தடுப்பதற்காக சமூக இடைவெளி விட்டும் குறிப்பாக வீட்டிலே இருக்க வேண்டும் என பலமுறை எச்சரித்தும் அதை மீறி வருகின்ற சூழ்நிலை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தபோதும் பொதுமக்கள் மத்தியில் தான் இந்த விழிப்புணர்வு என்பது தேவை. பொதுமக்கள் கண்டிப்பாக கொரோனா வைரஸை எதிர்கொள்வதற்கு, குறிப்பாக விரட்டுவதற்கு தங்கள் பொதுமக்கள் ஆகிய அனைவர் விழிப்புணர்வு இருந்தால் மட்டும்தான் இந்த நோயை தமிழகத்தில் இருந்தோ இல்லை இந்தியாவிலிருந்தோ விரட்ட முடியும். கார்த்திகா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனைகள் திறக்கப்படாவிட்டால் அவற்றின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, அல்லது கம்யூனிட்டி சென்டராக இருந்தாலும், அதே போல கிராம பகுதியில் உள்ள பிஹெச்களாக இருந்தாலும் அவைகள் தொடர்ந்து செயல்படும். சப் சென்டராக இருந்தால் அவைகளும் செயல்படும்.
இதை எந்த மருத்துவர் அல்லது செவிலியர்கள் காலத்தோடு பணிக்கு செல்லவில்லை என்று சொன்னால் மருத்துவத்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும். அதே போல தனியார் மருத்துவமனைகள் மூடப்பட்டிருந்தால் அவர்களுடைய லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். ஏற்கனவே நான் கடந்த 5 தினங்களுக்கு முன்பு இந்த தனியார் மருத்துவமனைகள் தொடர்ந்து செயல்பட வேண்டும், அதற்கு கட்டுப்பாடு எதுவும் இல்லை என்று தெளிவாக கூறியிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட ஒரு சில மருத்துவமனைகள் திறக்கப்படவில்லை என்ற புகார் வந்திருக்கிறது. மருத்துவத்துறை தலைமை அதிகாரிக்கு உத்தரவிட்டு எந்த மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் செயல்படாமல் இருக்கின்றனவோ, அவர்கள் திறக்காமல் இருக்கின்றவர்களோ அந்த மருத்துவமனையுடைய உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். மருத்துவத்துறை அதிகாரிகளும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். சென்னை கோயம்பேடு சந்தையில் நேற்றைய தினம் சமூக இடைவெளியை மறந்து மக்கள் அலைமோதினர். இதனால் இன்று காலை 7:30 மணி வரை மட்டும் அங்கு பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராஜேஷ் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். சென்னையில் கொரோனா வைரஸின் பரவல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதையொட்டி சென்னை மாநகராட்சி, சென்னை காவல்துறை இணைந்து பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் காலை 7:30 மணி வரைக்குமே வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். வியாபாரிகளுக்கென்று அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டுமே கோயம்பேடு மார்க்கெட்டிற்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். பொதுமக்கள் 7:30 மணிக்குள்ளாக வந்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி செல்ல வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியிருக்கிறது. இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் கடந்த சில தினங்களாகவே சமூக இடைவெளி என்பதை பின்பற்றவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. அந்த குற்றச்சாட்டை அடுத்து சென்னை மாநகராட்சி இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. வரக்கூடிய பொதுமக்களிடம் அதாவது அவர்கள் மாஸ்க் உள்ளிட்டவைகள் அணிந்திருக்கிறார்களா உள்ளிட்டவைகள் சோதிக்கப்பட்டு பின் அனுமதிக்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வரக்கூடிய வியாபாரிகள் முறையாக அனுமதி சீட்டு வைத்திருப்பவர்கள் மட்டும் காவல்துறையால் கண்காணிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நாம் தற்போது இங்கு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரியிடம் கேட்கலாம், என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல்கள் இங்கு இருக்கிறது. சார், இப்போது சென்னை மாநகராட்சியால் ஒரு அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு இருக்கிறது, என்ன மாதிரியான நடைமுறை சிக்கல் இருக்கீங்க? நடைமுறை சிக்கல் மாநகராட்சியோடு இணைந்து தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை தலைவர் வெள்ளையன் அவர்கள் பேசி மார்க்கெட் வீரர் வணிகர்களுக்கான அனுமதி சீட்டை மாநகராட்சியின் அரசு அதிகாரிகள் கையெழுத்து போட்டு கொடுத்து அந்த ரசீதை வைத்து மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்குறதுக்கு கொடுக்கலான்னு மாநகராட்சி சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. பட் காவல்துறை காலையில் 7:30 வரைக்கும் தான் அந்த அனுமதி, அதுக்கு மேலே அங்கே விட மாட்டேன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் வணிகர்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அது அவங்க கடைக்காரன் யார், வீட்டுக்குள்ளே இருக்க கஸ்டமர் யாருன்னு தெரில அவங்களுக்கு. வீட்டு கஸ்டமருக்கும் கடை கஸ்டமர் தெரிஞ்சால் அனுப்பலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது அவங்களுக்கு. பட் அதை வர கடைக்காரங்கள்ட்ட ஐடி கார்டு இல்லை. கடைக்காரங்க நான் கடைக்காரன்னு ஒரு ஐடி கார்டு வச்சுருந்தா அதை அலோவ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது ஒரு சமூக இடைவெளியை பொதுமக்கள் பின்பற்றலை, சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் தானே காவல்துறையும் சென்னை மாநகராட்சியும் இணைந்து இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கைகளுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது வியாபாரிகள், பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தானே இந்த மாதிரி சாத்தியமாக இருக்கக்கூடும். 100 விழுக்காடு தரணும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை மட்டும் தமிழ்நாடு பூரா பொதுமக்களுக்கு இன்னும் அவேர்னஸ் பத்தாது. கண்டிப்பாக இந்த கொரோனாவை நம்ம இங்கே ஒழிக்கணும்னா எல்லாரும் சமூக இடைவெளி அரசு சொல்கிற போல் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து அதை நம்ம எல்லாருமே நடைமுறைப்படுத்தணும். தயவு செய்து யாராக இருந்தாலும் சமூக இடைவெளியை ஃபாலோ பண்ணி நடைமுறைப்படுத்துங்க. சமூக இடைவெளி கடைப்பிடிக்கலை, வியாபாரிகள் கடைப்பிடிக்கலை அப்படின்றதுனால தான் 7:30 மணி வரைக்குமே முன்பெல்லாம் காலையிலிருந்து 1 மணி வரைக்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சமூக இடைவெளி என்பது பின்பற்றப்படலை, அதனால தான் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் என்ன மாதிரியான சமூக இடைவெளி நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க? சார், நாங்கள் கடைகளில் 1 மீட்ரு 1.5 மீட்டர் தள்ளி வியாபாரம் பண்ணுறோம். இங்கே வாங்க வர இடத்துல இது மக்கள் பல ஆயிரம் பேர் வர இடம். இங்கே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கடைக்காரங்களும் ஃபாலோ பண்ண முடியாது, வர்றவங்களும் பண்ணுறதில்ல. ஆனால் அரசு தான் அதுக்கான அவேர்னஸை, விழிப்புணர்வை உருவாக்கி மக்களுக்கு தரணும். எந்த நிலையிலையும் இது கொஞ்சம் நடைமுறை சிக்கல் இருக்க தான் செய்யுது. அரசு தான் இந்த வியாபாரம் பண்ணணும், மக்களுக்கு அத்தியாவசிய பொருள் போய் சேரணும்னா இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அனுப்பணும்.
சென்னையில் கொரோனாவோட பரவலை தடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சியும் சென்னை பெருநகர காவல்துறையும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதற்கு பொதுமக்களும் சரி வியாபாரிகளும் சரி முழுமையான ஒத்துழைப்பை அளித்தால் மட்டுமே இந்த கொரோனாவை வெல்ல முடியும் என்பது நிதர்சனம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுரேஷ்குமாருடன் ராஜேஷ். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.